இங்க அந்த ஆன்டியோ வீட்டு வேலை செஞ்சுட்டு ஈவினிங் அவங்க பையன் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பொண்ணு கதவு தட்டி உள்ள வந்து உட்காந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. "உங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. என் புருஷன் என்ன நல்லபடியா பார்த்துக்கிறாருன்னு" சொல்லி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களும் வந்து, "என் புருஷன் என்னம்மா எப்ப பாரு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என் பையன் வேற ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் வரல. இப்படியே வெயிட் பண்ணி காலம் ஓடுதுன்னு" சொல்லிட்டு இருக்க சமயத்துல, இந்த பொண்ணு பார்க்குறா ரூம் ஃபுல்லா அந்த லேடியோட பழைய ஃபோட்டோலாம் இருக்கு. அப்ப நல்லா ஆள் ஸ்லிம்மா இருக்காங்க. நெறைய டான்ஸ் காம்படிஷன்லாம் போயிருப்பாங்க போல இருக்கு. அவார்டு வாங்குனதுலாம் இருக்கு. இத பார்த்து இந்த பொண்ணு கேட்கும்போது, "இதெல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் மாரி ஆயிடுச்சும்மா. முன்னாடி நான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப பாரு எப்போ பையன் வீட்டுக்கு வருவான், எப்போ புருஷன் வீட்டுக்கு வருவான்னே உட்காந்துருக்கேன்னு." இந்த வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அவன் வந்து அவங்க பாஸ் கிட்ட போய் ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இவன் ஃபேஸ் டல்லா இருக்கிறத பார்த்து அவங்க கேட்குறாங்க, "என்ன ஆச்சுடான்னு?" சொல்லி. "3 நாள் முன்னாடி என் ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னா. அதுலேருந்து பதட்டமாவே இருக்கு. நானும் அவளுமே சின்ன குழந்தை மாரி இருக்கோம். இன்னொரு குழந்தை எடுத்து வேற நாங்க வளர்க்கணுமா? நாங்க வாழ்க்கையில எவ்வளவோ சாதிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரு குழந்தைய இப்ப எடுத்துட்டு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதெல்லாம் எங்களால தாங்க முடியாதுன்னு" சொல்லி ஃபீல் பண்றான். மறுபடியும் இந்த பொண்ண காட்டுறாங்க. அந்த ஆன்டி கிட்ட கேட்குறா, "உங்க பையன் பொறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த மாரி ஆயிட்டீங்களான்னா?" "இல்ல, எனக்கும் குழந்தை பெத்துக்கணுன்ற ஆசையில தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா பாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவன பார்த்துக்கிறதே எனக்கு டைம் போயிடுது. என்னோட ஆசை, கனவு எல்லாமே அழிஞ்சிருச்சு. நீ இதெல்லாம் யோசிச்சு பண்ணுமான்னு" சொன்ன உடனே இவளும் பதறிக்கிட்டு இருக்கா. இவங்களும் ஒரு ஒரு நிமிஷம் இன்னும் பையன் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லி அப்பப்ப கதவ போய் தொறந்து பார்க்கறது, நம்மளும் இந்த மாரி ஆயிருமோன்னு சொல்லி இந்த பொண்ணு பயப்படுறா. இன்னொரு பக்கம் அவங்க ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பாஸ் சொல்றாங்க, "நீ இதுக்கெல்லாம் பயப்படாதடா. என்ன இப்ப எடுத்துக்கோ. ஒரு நல்ல வந்து லைஃப் பார்ட்னர் இல்ல. பொறக்க வேண்டிய டைம்ல எனக்கு கரெக்ட்டான குழந்தை பொறந்திருந்தா நான் என்னன்னு தனிமையில இருந்திருக்க மாட்டேன். அது ரொம்ப கொடுமையான விஷயம். நீ இதெல்லாம் தள்ளி போடாத. குழந்தைலாம் ரொம்ப எப்பயுமே நல்லதுடான்னு" சொல்லி. பையன் இன்னும் ஸ்கூல்லேருந்து வரலையேன்னு பதறிட்டு இருந்த ஆன்ட்டி வெளியே போய் பார்த்தா, அந்த பையன் மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கான். "ஏன்டா இவ்வளோ லேட்டுன்னு?" கேட்டா, "உங்களுக்காக கேரட் செஞ்சேன் இங்க பாருங்கன்ன" உடனே இவங்களும் சந்தோஷமா அவன கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. இந்த பொண்ணு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இவங்களுக்கு புடிச்ச விஷயத்த இவங்க விட்டுட்டாங்க. ஆனா குழந்தைய பார்த்து இப்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம புடிச்சதையும் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய நம்ம வளர்ப்போம்ன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு முடிவெடுக்கிறா. அவன் புருஷனும் அதே மாரி முடிவெடுத்த உடனே 2 பேரும் ஃபோன் பண்ணி இந்த குழந்தைய வளர்க்கலான்னு பிளான் பண்றாங்க.